Hello learners. Hi. Welcome to our study. நான் உங்கள் ரம்யா. நம்ம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சம்ஸ் தான் பார்க்க போறோம். டைரக்ஷன் சம்ஸ் அப்படின்னு ஆல்வேஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரைட்டியா போடுறது பதில் டைரக்டா இந்த மாதிரி லைக்கா டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டு வச்சுட்டு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இதை பண்ணிட்டு நீங்க இதுக்கப்புறம் எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். இப்போ நம்ம எப்படி மூவ் பண்றோம், எந்த லைன்ல கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், நான் இந்த சென்டர் ஆஃப் பொசிஷன்ல இருக்க மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. அப்போ நம்ம சென்டர் ஆஃப் பொசிஷன்ல இருந்து இருக்கும்போது நம்ம எந்த லைன்ல இருந்து எப்படி மூவிங் ஆகுறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நான் சென்டர் ஆஃப் பொசிஷன்ல இருக்கிறத வச்சுட்டு a woman walk 100 meters toward நார்த் சைடு. இப்போ நான் சென்டர்ல இருக்கேன்னா நார்த் சைடுக்கு 100 மீட்டருக்கு நான் மூவ் பண்றேன். ஓகேவா? இப்போ இதுல நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, இது நம்ம ஃபேஸ் பார்த்த மாதிரி அந்த சைடு நிற்கும் அப்படின்னு. அடுத்தது இவங்க கேட்கறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுக்கு தான் நம்ம எந்த பிளேஸ்ல நிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் ஷீ டர்ன் ஹர் லெஃப்ட். அப்ப என்னது, லெஃப்ட்னா இந்த பக்கம் தான். அப்ப நமக்கு என்ன தேவையில்ல, நான் இந்த சைடு நமக்கு தேவையில்லை, நான் அந்த சைடு இருக்கிறதையும் நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு இது பண்ணி. அப்ப இது நார்த் சைடு. ஓகேவா? அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ரூட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைட்ல எவ்வளவு மீட்டர் போறாங்க, 50 மீட்டர்ஸ் போறாங்க. அப்ப லெஃப்ட் சைட்ல 50 மீட்டர்ஸ். அது அக்யூரேட் பாயிண்ட்லாம் வேண்டாம், நமக்கு வந்து ஒரு பிக்சட். இப்ப பாருங்க, அகெயின் டேர்ன் லெஃப்ட். இப்போ அகெயின் டேர்ன் லெஃப்ட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பொசிஷன்ல நிக்கும் போது இப்ப செக் பண்ணுங்க. அப்போ இந்த சைடு, அப்போ நம்ம இந்த சைடு திரும்பி நிக்கிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், அப்போ இந்த டேர்னிங் அப்போ இப்ப பண்ணும்போது என்ன சொல்லும், அப்போ ரிட்டர்ன் எந்த சைடுன்னும் போது திஸ் சைடு இஸ் ரைட், திஸ் சைடு இஸ் லெஃப்ட். அப்போ இப்போ டிசைட் பண்ணுங்க, அவங்க டேர்ன் லெஃப்ட் தான் டிசைட். எவ்வளவு மீட்டர்ஸ் போறாங்க, 120 meters போறாங்க. அப்போ இது வரைக்கும் 100 மீட்டர், பிகாஸ் சேம் லெவல். ஓகேங்களா? 100 மீட்டர் அப்பனா அப்போ இன்னும் கொஞ்சம், அப்போ 120 meters. அப்ப இங்க வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க, ஒண்ணும் முடிக்கல. ஃபைனலி ஷீ டர்ன் ரைட் ஆங்கிள் 45 டிகிரி. அவ்வளவுதாங்க, நம்ம இங்க நிக்கிறோமா. இப்ப இங்க நிக்கும் போது இப்ப பாருங்க, இந்த சைடு ரைட்டா இருக்கும், இந்த சைடு லெஃப்ட். ஓகேவா? அப்போ இந்த சைடு ரைட் ஆங்கிள். இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, இப்ப இது வந்து என்னன்னுடுங்க, ஸ்ட்ரெயிட்டா எடுத்தா என்ன 90 டிகிரி வருமா. அப்போ இந்த சைடு எடுக்கும் போது என்னது, இது என்ன டிகிரி ஆகும், 45 டிகிரி. அப்போ அவங்க ரைட் சைடு, திஸ் இஸ் ரைட் சைடு 45 டிகிரிஸ்ல மூவ் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்டெப், இந்த லைன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைன் எப்படி இருக்கு பாருங்க, யாருக்கு பிட்வீன் லைன்ஸ்ல இருக்கு பாருங்க, சவுத் வெஸ்ட் லைன் பிட்வீன்ல இருக்கு. இப்ப இது சவுத் வெஸ்ட் லைன். அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன, சவுத் வெஸ்ட். ஓகே. இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ் இன்னும் சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.